கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை ஒன்றிய அரசு நிராகரித்துள்ளது. நகரில் 10,740 கோடி ரூபாயில் 34 கிலோமீட்டர் தொலைவுக்கும், மதுரை மாநகரில் 11,368 கோடி ரூபாய் செலவில் 32 கிலோமீட்டருக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்தது. ஒன்றிய அரசின் 50% பங்களிப்புடன் இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து அனுமதிக்காக ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஓராண்டுக்கு மேலாகியும் ஒப்புதல் கிடைக்காமல் இருந்தது. இந்த நிலையில் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி அளிக்க முடியாது என கூறி திட்ட அறிக்கையை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பியுள்ளது. மெட்ரோ ரயில் சேவை தொடங்கும் நகரங்களின் மக்கள் தொகை குறைந்தது 20 லட்சம் இருக்க வேண்டும் என்ற விதியை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஒன்றிய அரசு நிராகரித்துள்ளது. மெட்ரோ திட்டங்களுக்கான செலவு மிகவும் அதிகம் என்பதால் நீண்டகால பயன்பாட்டை கருத்தில் கொண்டே அதனை செயல்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ள ஒன்றிய அரசு, கோவை மற்றும் மதுரை நகரங்களுக்கு விரிவான பேருந்து போக்குவரத்தை பொருந்தும் என்றும் கூறியுள்ளது. ஒன்றிய அரசின் இந்த முடிவால் கோவை மற்றும் மதுரை மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த ஒன்றிய அரசு திட்டமிட்டு வேண்டுமென்று தமிழகத்தை புறக்கணிக்கணும்னு சொல்லியே கோவை மதுரையை புறக்கணிச்சிட்டாங்க. ஆகவே நாங்கள் இது கோவை மக்கள் இது ஒரு கருப்பு தினமாகவும் எங்களுக்கு ஒரு பேர் இடி அதிர்ச்சி ஆயிடுச்சு. எங்களுக்கு மெட்ரோ வரும்னு சொல்லி நாங்கள் அவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்தோம். ஆனால் ஷாக்கிங்காக இருந்தது எங்களுக்கு. மெட்ரோ வராதுன்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. 20 லட்சம் 30 லட்சத்துக்கு மேலே மக்கள் தொகை மட்டும் இருக்கிற ஒரு சிட்டியில், சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஸ்மார்ட் சிட்டி கோயம்புத்தூர் கூட, இதில் மெட்ரோ வராதுன்னு சொல்லி எங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கிங்க்கு தள்ளிட்டாங்க. ஒன்றிய அரசின் அறிவிப்புக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மதுரை எம்பி சு வெங்கடேசன், மதுரை மக்களுக்கு ஒன்றிய அரசு அநீதி இழைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என்று கோவை எம்பி கணபதி ராஜ்குமாரும் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிவேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் ஒரு நகரம். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய ஐடி ஹப்பாக உருவாகி கொண்டிருக்கும் நேரம். அதிக அளவிலான ஐடி கம்பெனிகள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றன. நகரம் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கண்டிப்பாக மெட்ரோ ரயில் திட்டம் தேவை. ஆனால் அவர்கள் இந்த நேரத்தில் ரத்து செய்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், 20 லட்சத்திற்கும் குறைவாக மக்கள் தொகை இருக்கிறது என்ற ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் போபால், பாட்னா போன்ற நகரங்களுக்கு அங்கே ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அங்கே மெட்ரோ ரயில் திட்டம் 20 லட்சத்திற்கும் குறைவாக உள்ள நகரத்திற்கு அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள். இது பார்க்கும் பொழுது அரசியல் ரீதியாக தமிழகத்தை அவர்கள் பழிவாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. இந்த 2 திட்டங்களும் ரொம்ப குறைவான நிதி பங்களிப்பு தான் மத்திய அரசுக்கு இருக்கு. குறிப்பாக மதுரையும் சரி கோயம்புத்தூருக்கும் 2 திட்டக்கும் சராசரியா 1,500 கோடி தான் மத்திய அரசினுடைய பங்களிப்பா இருக்கும். அப்போ மொத்தமே 3000 கோடி மத்திய அரசின் பங்களிப்புல இந்த திட்டம் செயல்படுத்தணும். அந்த பங்கு கூட மத்திய அரசு கொடுக்காம அதுக்கு இந்த மாதிரி காரணங்களை கொடுக்கறது ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. ஒரு பக்கம் பல லட்சம் கோடியில சில ஆயிரம் மக்கள் பயணிக்கும் புல்லட் ட்ரெயினை வரவேற்கிற மத்திய அரசு, இங்க பல லட்சம் பேர் பயணிக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தை, அதுவும் குறிப்பாக சாதாரண மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கிற இந்த மெட்ரோ ரயில் திட்டங்களை மறுக்கிறது மிகப்பெரிய ஏமாற்றம். 20 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகையை காரணம் காட்டி கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில், அதைவிட குறைவான மக்கள் தொகையை கொண்ட உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ரா, மத்திய பிரதேச மாநிலம் போபால், பீகார் மாநிலம் பாட்னா ஆகிய இடங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது எப்படி என்றும் கேள்வி எழுந்துள்ளது. மேலும் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கோவை நகராட்சி வரம்பில் 15,80,000 பேர் வசிப்பதை காரணம் காட்டி மெட்ரோ திட்டத்தை நிராகரித்துள்ள ஒன்றிய அரசு, பெருநகர வளர்ச்சி திட்ட குழுமத்தின் தரவுகளின்படி 2011ஆம் ஆண்டே கோவை மக்கள் தொகை 23 லட்சத்தை தாண்டிவிட்டது என்பதை கருத்தில் கொள்ளவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.